நெத்தன்யாஹுக்கு நஷ்டமானா டொனால்ட் ட்ரம்புக்கு லாபம் வரும், டொனால்ட் ட்ரம்புக்கு நஷ்டமானா நெத்தன்யாஹுக்கு லாபம் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றோ இந்த தேர்தலில் இதை மார்க்கெட் பண்ணுறதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மார்க்கெட் பண்ணணும். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பீஸை கொண்டு வந்தேன், சமாதானம், அவங்க ஆயுதத்தை கீழே வச்சுட்டாங்க அப்படின்னு முடிக்கணும். இப்படி சொன்னாருன்னா நெத்தன்யாஹு அவுட். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பீஸ் டோக்ட அம்சங்கள் எதுவுமே யூத மக்களுக்கு தெரியாது, நெத்தன்யாஹுனுடைய அல்லது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பப்ளிக்ல தெரியாது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு போர் குற்றம் இழைத்தவர் என்று சர்வதேச நீதிமன்றம் அவர் மீது பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. இப்படி இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் அவர் அமெரிக்கா செல்கிறார். ஆனால் அங்கே அவர் கைது செய்யப்படவில்லை. என்னை எந்த நாட்டில் கைது செய்தாலும், அமெரிக்காவில் வச்சு சொல்றாரு, அப்ப அமெரிக்காவும் அர்த்தம், கைது செய்தாலும் எங்களுடைய படைகள் உள்ளே புகுந்து என்னை மீட்டு கொண்டு போகும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெத்து இருக்குதுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனால் அமெரிக்காவுக்குள்ள செஞ்சாலும் அதை செய்ய மாட்டாங்க அவங்க. ஆனால் மற்ற நாடுகளில் செஞ்சா அவங்க செய்வாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது இடி அமீன் உயிரோடு இருக்கிற காலத்தில். இப்ப சவுதிக்கு அவங்களுக்கு அடிக்கவும் முடியாது, அடிக்காம இருக்கவும் முடியாது. இப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ள இன்னும் இந்த சவுதி ஈரான் பிரச்சனை நிற்காம இருக்கு. நேற்று கூட ஈரான் அடிச்ச அட்டாக்ல ஜோர்டான்ல F-35 விமானங்கள் 3 மொத்தமாக காலியாகி இருக்குது. எனவே எல்லா பக்கமுமே ஈரான் பலமிக்க இருக்கிற போது நெத்தன்யாஹுக்கு இதை மார்க்கெட் பண்ண முடியாது. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த 8 மாதங்களுக்கு முன்னால் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் நிறைவுக்கு வந்தது. இப்போது பாலஸ்தீனத்திலே யுத்த நிறுத்தம் அமுலிலே இருக்கின்றது. இருந்த போதிலும் ஆங்காங்கே இடைக்கிடையே இஸ்ரேலிய படையினரால் பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை மேற்கொள்வது வழக்கம். எது எவ்வாறாக இருந்தாலும் இப்போது பாலஸ்தீனம் ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது தங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கையளிக்க தயார் என்று. அப்படியாக இருந்தால் அவர்கள் இந்த ஆயுதங்களை யாரிடத்திலே கையளிக்கப் போகிறார்கள்? இதன் மூலமாக லாபம் அடைய போவது யார்? இஸ்ரேலிய இராணுவமா அல்லது அமெரிக்காவா, பாலஸ்தீனமா? இப்படி பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கிடையிலே நெத்தன்யாகுவை கைது செய்யப்பட வேண்டும், கைது செய்ய வேண்டும், அவர் போர் குற்றம் இழைத்தவர் என்று சர்வதேச நீதிமன்றம் நெத்தன்யாகுவின் மீது பிடியாணை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையிலும் கூட அவர் கடந்த வாரம் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். நியூயார்க் மேயர் ஜஹரான் மம்தானி அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் இதுவரையிலே அவர் கைது செய்யப்படவில்லை. இப்படி இருக்க அடுத்த கட்டம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட சர்வதேச அரசியல் விமர்சகர் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்நாட்டு விவகாரங்களிலே நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது தங்களுடைய ஆயுதங்களை கையளிக்க தயார் என்று. உண்மையிலே இந்த செய்தியை பார்த்ததற்கு பின்னால் பலரும் சமூக வலைத்தளங்களிலே பலவிதமான கருத்துக்களை எழுதுகிறார்கள். ஹமாஸ் ஒரு காலை பின்னால் வைத்து விட்டது, பயந்து விட்டார்கள், இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். உண்மையிலே இதன் மூலமாக யாருக்கு நன்மை கிடைக்க போகிறது? இந்த விவகாரத்தில் ஹமாஸுடைய ஆயுத களைவுங்கிறது ஆல்ரெடி காசா ஒப்பந்தத்தில் பேசப்பட்ட ஒரு விவகாரம். ஆயுதத்தை களையிறாங்கன்னா அந்த ஆயுதங்களை ஒன்றோ அவங்க இஸ்ரேல்கிட்ட கொடுத்தாங்கன்னா, இல்லைன்னு சொன்னால் அமெரிக்காவோட கையில் கொடுத்தாங்கன்னா எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேக் பண்ணிட்டாங்கன்னு ஆயிரும். ஆனால் பேக் பண்ணுறதுக்குரிய எந்த முகாந்திரமும் இல்லாத விதமாகத்தான் அந்த ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது. முதல்ல நீங்கள் என்ன கவனிக்கணும்னா அப்துல் ரஹ்மான், இந்த பிரச்சனைக்குள்ளாக திடீரென ஏன் இந்த ஆயுத களைவு பேச்சு வருகிறது அப்படின்னு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் எலெக்ஷன் வர இருக்கிறது காங்கிரஸுக்கு. காங்கிரஸ்னா அவங்களோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் அர்த்தம். அதே நேரம் அக்டோபர் கடைசியில் நெத்தன்யாஹுக்கு இஸ்ரேலில் பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த 2 இடத்துலையும் சேம் டைம் தேர்தல் வர இருக்கிறதுனால இந்த 2 பேருமே தேர்தலில் ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. நெத்தன்யாஹு மீண்டும் பிரதமராக வர வேண்டும், இல்லை என்று சொன்னால் நெத்தன்யாஹு ஜெயிலுக்கு போவார். ஏன்னா அவரோட ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுகிற தருவாய்க்கு வந்துருச்சு. இல்லாத பட்சத்தில் அவருக்கு பெரிய சிக்கலாக மாறிடும் அது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில்
அவருக்கு இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்கிற தேர்தல். பாராளுமன்றத்தை அவர் கையில் கிடைக்கல என்று சொன்னால் எந்த நாட்டு அரசாங்கத்துடைய தலைவராக இருந்தாலும் பாராளுமன்றமும் கையில் இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. இல்லைன்னா அவருக்கு அது பெரிய பின்னடைவாக போயிடும். ஆல்ரெடி அமெரிக்காவுக்குள்ள எல்லா தேர்தலையும் அவர் பல பின்னடைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஜஹரான் மம்தானியினுடைய வெற்றி உங்களுக்கு தெரியும். நியூயார்க் மேயராக அவர் ஜெயிச்சது. அதுக்கு பிறகு நடைபெற்ற பல தேர்தல்கள் எல்லாம் காசா ஆதரவாளர்களாக இருக்கிறவர்களே தேர்தலில் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஈரான் மீதான யுத்தத்திலையும் மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுடுச்சு. சர்வதேசத்துல இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான அந்த மாதிரி கதையாக சும்மா இருந்த ஈரானுக்கு அடிக்க போய் இப்போ ஹொர்முஸ் மூடி, அடுத்ததாக ரெட் சீல இருக்கக்கூடிய பாபல் மந்தமும் மூடி இருக்குது. ரெண்டு பக்கமும் எதையும் கொண்டு போக முடியாது, கொண்டு வரவும் முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் நெத்தன்யாகுட பேச்சை கேட்டு டொனால்ட் ட்ரம்ப் செய்த காரியங்கள். இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வரை இருக்கிறது. இப்ப தேர்தலில் எதை பிசினஸா பண்ணுவாரு? தேர்தல் பிரச்சாரத்துக்கு கொண்டு மார்க்கெட் பண்ணணும். நாங்க ஈரானுக்கு அடிச்சோம், ஈரானை அழிச்சோம்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா நீங்க ஆமா, ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டாரு, அங்க சில தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஈரானுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியல, ஆட்சியை பிடிக்க முடியல, சதாம் ஹுசைன் ஆட்சியை பிடிச்ச மாதிரி பிடிக்க முடியல, அவங்களோட ஆயுதங்கள் இல்லாமல் ஆக்க முடியல, சும்மா இருந்த ஹொர்முஸை இழுத்து மூடி விட்டாங்க. அப்ப அதை மார்க்கெட் பண்ண முடியாது அவருக்கு. அப்ப எதை மார்க்கெட் பண்ணணுங்கிற ஒரு தேவை இருக்குது அவருக்கு. வேற எதையுமே மார்க்கெட் பண்ண முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கு என்னன்னு கேட்டா காசாவை மார்க்கெட் பண்றது. எனவே காசாவில் நான் பாத்தீங்களா, பலஸ்டைன் ஃபோர்ஸஸ் ஆயுதத்தை கீழே வைக்கிறதா சொல்லிட்டாங்க. வரலாற்றில் இது நடக்காத ஒன்று, அதை நான் பண்ணிட்டேன்னு அவருக்கு அதை விற்க வேண்டிய தேவை இருக்குது. காசாவினுடைய போராளிகளுக்கு ஒரு இக்கட்டு இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன இக்கட்டு இருக்குதுன்னு கேட்டால், ஆல்ரெடி உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு மருந்துகள் இல்லை, ஹாஸ்பிட்டல் எல்லாமே தகர்த்து நொறுக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, வேற வேற எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லை, அடிப்படை வசதிகள் ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி அந்த நாட்டுக்கு அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யணும். எந்த விதமான பொருட்களையும் உள்ள விடாம தடுத்து கொண்டு இருக்குது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள். அவங்க ஆல்ரெடி ரஃபா பார்டர் மூடிட்டாங்க, கரேம் அபு ஷலேம் பார்டர் மூடிட்டாங்க. அடுத்த பக்கமாக ஜோர்டான் வழியாக உள்ள வர முடியாது. எல்லா பக்கமும் சுற்றி வளைக்கப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழல்ல உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்தால் தானே படைகள் இருக்க முடியும். ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாதுல்ல. அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம அடுத்த கட்டம் போறதுக்கு என்ன வழி என்று யோசிக்கும் போதுதான் இந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா பீஸ் அலைன்ஸ் ஒரு கமிட்டியை உருவாக்கினாரு, காசாவினுடைய அமைதி வாரியம் சொல்லி. இந்த அமைதி வாரியத்தை அவர் உருவாக்கினது எப்படின்னு கேட்டா, ஐநா சபையை விட பெருசுங்கிற மாதிரி உருவாக்கினாரு. இதுக்கு வீட்டோ பவர் தருவோம், காசு தாங்கலாம் சொன்னாரு. அதெல்லாம் சும்மா தண்ணீர போன கதையாக முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல ஒரு சிஸ்டம் இருக்குது. என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்னும் போது, பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் ஹமாஸ்னா ஹமாஸோட சேர்ந்து 14 அமைப்பு இருக்கிறாங்க. அங்க ஜிஹாதி இஸ்லாமிய அமைப்பு இருக்குது, அங்க இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹமாஸ் மாதிரி 14 அமைப்புகள் இருக்கிறாங்க. ஹமாஸ்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மாதிரி அவங்கள்ட்டையும் ஆயுதம் இருக்குது, ஹமாஸ்ட இருக்கிற மாதிரி படைப்பிரிவுகள் அவங்க கிட்டையும் இருக்கிறாங்க. இவங்க எல்லோரும் ஒன்னு சேர்ந்து தான் தற்போது செயல்பட்டு வர்றாங்க. ஒரு விஷயத்தை நீங்க இதுல நுணுக்கமா கவனிச்சுக்கிறணும். காசாவில் இருக்கக்கூடியவங்கள யாரு ஹமாஸ் என்று பாத்தீங்கன்னா, பேனர்ல ஹமாஸ் ஒரு இயக்கம் இருக்கு, இல்லாம இல்ல, அவங்களுக்கு தலைவர் செயலாளர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஆனா காசாண்டு வந்துட்டா அத்தனை பேருமே அந்த கான்செப்ட்ல இருக்கிறவங்க. இது எங்க பூமி, இதுக்குள்ள இஸ்ரேல் வரக்கூடாது, எங்க நாட்டை இஸ்ரேல் தந்துட்டு போயிடணும், இதை சொல்லுகிற அத்தனை பேரையுமே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஹமாஸ்ன்னு தான் சொல்லும். இந்த கான்செப்ட்ல இருக்கிறதுனால இப்ப எப்படி இதுல இருந்து வெளியே வர்றதுன்னு யோசிச்சாங்க பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பும். அவங்க ஈஜிப்டும் கத்தரும் அதே போன்று துருக்கியும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை டேபிளை உருவாக்கினாங்க. அதுல 3 நாடுகளோட இவங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு என்னன்னு கேட்டா, ஓகே இப்ப ஆயுதத்தை நாங்க கைவிட்டால் காசாவுக்கு மருந்து தருவீங்க, தண்ணி தருவீங்க, உணவு தருவீங்க, அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் தருவீங்கன்னா, மக்களுக்காகத்தானே நாங்கள் போராடுறோம். மக்களுக்காக நாங்கள் போராடும் போது எங்களால் மக்களுக்கு இது ஒன்றும் கிடைக்காதுன்னா அப்போ எங்களுடைய போராட்டம் பலன் கிடைக்காதுல்ல. ஓகே, நாங்கள் எங்களுடைய ஆர்ம்ஸ் எல்லாத்தையும் கையை விட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னும் போது யார்கிட்ட கொடுக்கறது? அப்போ திரும்பவும் இஸ்ரேல்கிட்ட கொடுத்தா அவன் தானே எங்களை கொண்டுகிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட கொடுக்க முடியாது. அமெரிக்காட்ட கொடுத்தா அவன் தானே இஸ்ரேலுக்கு ஆயுதத்தையே கொடுக்குறான், அவன்கிட்டையும் கொடுக்க முடியாது. அப்ப அரபு நாடுகிட்ட கொடுத்தா என்ன பலன்? தலையில வச்சு தூங்க தான் முடியும். அப்ப யார்கிட்ட கொடுக்கறதுன்னும் போது அழகான ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நாங்க ஆட்சியில இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, ஹமாஸ் ஆட்சியை உங்களிடம் கையளிக்கிறது. யார்கிட்டன்னு கேட்டா, அங்க ஒரு கமிட்டியை நீங்க உருவாக்கணும், தேசிய ஒரு அமைப்பை உருவாக்கணும் காசாவுக்குள்ள. உங்களுக்கு பிடிச்சாக்களே உருவாக்குங்க, ஆனா அவங்க காசா ஆக்களா இருக்கணும். நீங்க அப்துல் காதர்ட்ட இருக்கிறத கொண்டு போய்
அப்துல்லாட்ட கொடுக்க போறீங்க, அவ்வளவுதானே. ஆனா அவர் காசாக்காரரா இருக்கணும். காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபேவரான ஆட்களையே நீங்க உருவாக்குங்க, அவங்க கிட்ட நாங்க வந்து ஆட்சியை கையளிக்கிறோம்னு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தங்களுடைய அரசாங்கத்தை டிசால்வ் பண்ணிட்டாங்க. நாங்க தான் அரசாங்கம், ஆனா நாங்க அரசாங்கத்தை டிசால்வ் பண்றோம்னு பண்ணிட்டாங்க. எனவே அரசாங்கத்தை கையில கொடுத்தாச்சு. இப்ப அடுத்த குரூப் இன்னும் பதவி எடுக்கல. 2வது ஆயுதத்தை தரணும், அவ்வளவுதானே. நாங்க யார்கிட்ட தருவோம்னு கேட்டா காசாவுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு குரூப் இப்ப ஆள்றதுக்கு போடுவீல்ல, அவங்க கிட்ட தர்றோம், பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஏன்னா காசாவை பாதுகாக்கணும். இப்ப காசாவுக்குள்ள 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த 25 லட்சம் மக்கள்ல ராணுவம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருமே ராணுவம் தான். யுத்த காலத்துல ராணுவமா இருப்பான், மத்த காலத்துல சாதாரண மனுஷனா இருப்பான். இப்படித்தான் அவங்க இருப்பாங்க. எனவே இந்த ஆயுதத்தை தங்களோட மக்கள்கிட்ட யார்கிட்ட கொடுத்தாலும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி இருக்கு. இப்ப நீங்க ஊடக நிறுவனத்துல இருக்கிறீங்க, உங்க நிறுவனத்துல உங்கள்கிட்டையும் பேட்டி தரலாம், இன்னொருத்தையும் பேட்டி தரலாம். யார்கிட்ட கொடுத்தாலும் ஷார்ட் நியூஸுக்கு பேட்டி கொடுக்கறது ஆகுது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா நாங்க ஆயுதத்தை கையில தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் எப்ப தருவோம்னு கேட்டா காசாவை விட்டு முதல்ல இப்ப ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் மொத்தமா வெளியேறணும். இஸ்ரேல் வெளியே போகணும், உள்ள இந்த குழு ஆட்சியை கையில் எடுக்கணும், மருந்துகள், உணவுகள், தண்ணீர் எல்லாம் கரெக்டா வரணும். வரும்போது நாங்க ஆயுதத்தை உங்கள்கிட்ட கையளிக்கிறோம். சர்வதேச அமைப்புகளும் வந்து பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போய் சேமிச்சு வைங்க. குடோன் எங்கட கண்ட்ரோல்ல இருக்கும், கொண்டு போய் சேமிச்சு வச்சுக்கிறோங்க. அதுல முதல் கட்டமாக காசாவினுடைய போலீஸ் படையை நாங்க டிசால்வ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஹமாஸினுடைய போலீஸ், அது அவங்க தானே ஆட்சியாளர்கள். டிசால்வ் பண்றோம். நீங்க பயிற்சி கொடுத்து நீங்க புதிய ஒரு போலீஸ் படையை உருவாக்குங்க. நீங்க யாருக்கு பயிற்சி கொடுப்பீங்க? கத்தார் ராணுவத்துக்கா, அபுதாபி ராணுவத்துக்கா, சவுதி ராணுவத்துக்கா, அமெரிக்காட ராணுவத்துக்கா? நீங்க கொடுக்கணும் காசால இருக்கிற இளைஞர்களுக்கு. எனவேதான் அவங்க சொன்னாங்க இப்படி நீங்க பண்ணுங்க, அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம்னு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் எக்ரிட், ஓகே நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த அடிப்படையில தான் தாங்கள் ஆயுதத்தை கையளிப்பதாக தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப உங்களோட கேள்வியில இதுல யாருக்கு லாபம்னு கேட்டியல, பாலஸ்தீன மக்களுக்கு தான் லாபம். ஏன்னா இவங்க ஆயுதத்தை தங்கள்கிட்ட இருக்கிறத தங்க சகோதரர்கிட்ட கொடுக்க போறாங்க. கொடுத்தாங்கன்னா உணவு, தண்ணீர், மருந்து எல்லாம் உள்ள வரப்போகுது. இஸ்ரேலுக்கு கொடுக்கவும் இல்லை, இஸ்ரேல் இதுல தலையிடவும் முடியாது. இருக்கிற இஸ்ரேல் வெளியே போகணும். வெளியே போனாலும் பாலஸ்தீன மக்களுக்கு தான் லாபம். யாருக்கு நஷ்டம்னு பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹுக்கு நஷ்டமானா டொனால்ட் ட்ரம்புக்கு லாபம் வரும், டொனால்ட் ட்ரம்புக்கு நஷ்டமானா நெத்தன்யாஹுக்கு லாபம் வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றோ இந்த தேர்தலில் இதை மார்க்கெட் பண்றதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் மார்க்கெட் பண்ணணும். பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பீஸை கொண்டு வந்தேன், சமாதானம், அவங்க ஆயுதத்தை கீழே வச்சுட்டாங்க அப்படின்னு முடிக்கணும். இப்படி சொன்னாருன்னா நெத்தன்யாஹு அவுட். காரணம் என்னன்னு கேட்டா இந்த பீஸ் டோக்ட அம்சங்கள் எதுவுமே யூத மக்களுக்கு தெரியாது. நெத்தன்யாஹுனுடைய அல்லது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பப்ளிக்ல தெரியாது. பப்ளிக்ல தெரிஞ்சாலும் உலகத்துல ஒன்றை புரிஞ்சுக்கிறங்க, உலகத்துல 2 குரூப் இருக்கிறாங்க. இந்த வரலாற்றுல இருந்தாங்க. இப்ப அந்த 2க்கு இடம் மாறி இருக்கு. உதாரணமா சண்டே என்று வந்தா இஸ்ரேல், சமாதானம் என்று வந்தா நோர்வே. இப்பயும் சண்டே என்று வந்தா இஸ்ரேல், சமாதானம் என்று வந்தா கத்தார். கத்தார் தான் இப்ப பீஸ் டாக் நடத்துறது எல்லா இடத்துலையும். சண்டே என்று வந்தா அதை நடத்துறது யாருன்னு கேட்டா இஸ்ரேல். இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில அவங்க சண்டை பிடிப்பாங்க, ஆயுதம் தயாரிப்பாங்க, குண்டு போடுவாங்க, சிறையில் அடைப்பாங்க, கற்பழிப்பாங்க, இதுகளை செய்வாங்க. அவங்க கிட்ட நீங்க இந்த சமாதானம், அமைதிங்கிறத பத்தி யோசிக்கவே முடியாது. எனவே இந்த பீஸ் டோக்கை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு இத்தாமர் பென்கிவிர், நெத்தன்யாஹுடைய மினிஸ்ட்ரியில இருக்கிற மிக பவர்ஃபுல்லான மினிஸ்டர், அவர் தான் தேசிய பாதுகாப்பு அமைச்சர், அவர் உடனடியாக முடியாதுன்ட்டாரு. இவர் முடியாதுன்ற தொடைப்பதி எலெக்ஷன் காலம் தானே, எலெக்ஷன்ல அடுத்த பக்கம் தேர்தலில் போட்டியிடுகிறவரை பாத்தீங்கன்னா காடி ஐசன்கோட் போட்டியிடுறாரு. அவர் யாரா இருக்கிறாருன்னு கேட்டா அவர் ஆல்ரெடி இஸ்ரேலி போர்சஸ்ல தளபதியா இருந்தவர், இஸ்ரேல் ராணுவத்தினுடைய தலைமை தளபதி. அவர் இப்ப தேர்தலில் போட்டியிடுறாரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஈரான்ல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் IRGC ஆளா இருப்பாங்க. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகரோ யார அங்க இருக்கிற ஜனாதிபதியை தவிர மிச்சம் எல்லோருமே IRGC ஆட்கள் தான். அங்க இருந்து இங்க வந்திருப்பாங்க. இதுதான் இஸ்ரேல்லையும். இஸ்ரேல்ல எந்த அரசியல்வாதி இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்க இருந்திருப்பான்னா ஃபோர்சஸ்ல இருந்திருப்பான், ஏதாவது ஒரு மூலையில இருந்திருப்பான். அது மாதிரி நெத்தன்யாஹு 5 வருஷம் ஆல்ரெடி மொசாதுல சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணவர், இத்தாமர் பென்கிவிர் அப்படி இருந்தவர். இந்த காடி ஐசன்கோட் இப்போ வந்து நெத்தன்யாஹுக்கு எதிராக போட்டிடுறவர். அவர் நேத்து என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா இந்த பீஸ் டோக்ல பேசப்பட்ட விவகாரங்கள் மக்களுக்கு நீங்க பகிரங்கப்படுத்தல, நீங்க என்ன சொல்லிட்டு உள்ள போனீங்கன்னு கேட்கிறாரு.
இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் காசாவுக்குள்ள என்ன போனாங்க, நாங்கள் ஹமாஸை மொத்தமாக அழிப்போம், இஸ்ரேலை பாதுகாப்போம், ஆயுதங்கள் எல்லாம் களைவோம், இதெல்லாம் சொல்லிட்டு தானே போனீங்க. நீங்கள் யுத்தத்தில் ஒன்றுமே பண்ணலையே. செஞ்ச வேலை அவங்க கடத்திக்கிட்டு போனவங்களை ஓரளவுக்கு அமெரிக்காவோட பேசி வெளியே கொண்டு வந்தது. இதை தவிர ஒன்றுமே செய்யல. காசாவை அழிச்சிருக்கிறீங்க, அவ்வளவுதான். எனவே நீங்கள் யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கல, வெற்றின்றதை நினைச்சு கூட உங்களுக்கு பார்க்க முடியாதுன்னு அவர் மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவர் இந்த பீஸ் டோக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார். எதிர்கட்சி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதோட ஆளுங்கட்சி ஏற்றுக்கிற இத்தாமர் பென்கிவரும் நாங்களும் ஏற்றுக்கிற மாட்டோம்ட்டாரு. இவங்க 2 பேரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றதுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூப்பருங்கிறாரு. அப்ப அவருக்கு அதை மார்க்கெட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இவங்களுக்கு இதை மார்க்கெட் பண்ண முடியாது. இந்த மார்க்கெட்டிங்ல நெத்தன்யாகு இங்க ஜெயிச்சாருன்னா அவர் அங்க தோப்பாரு, அவர் அங்க தோத்தாரு, ஜெயிச்சாருன்னா இவர் இங்க தோப்பாரு. எனவே யாரோ நஷ்டம் என்பது இந்த 2 பேருக்கும் தான். பாலஸ்தீன மக்களுக்கோ பாலஸ்தீன போராளிகளுக்கோ கிடையாது. அவங்க இதை திட்டமிட்டு அழகாக அல்லாஹ் உதவியில இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு ஆயுதத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆயுதத்தை கொடுக்கறது கூட தங்க மக்கள்கிட்ட கொடுத்தாலும் அதுக்கு காலம் எடுக்கும். அதே நேரத்தில் இந்த எங்கெங்க சுரங்கங்கள் இருக்குங்கிற முழு தகவலை எல்லாம் தருவோம்லாம் ஒப்பந்தத்தில் இல்லை. அதாவது ப்ளூ பிரிண்ட்டை தரமாட்டோம், சுரங்கங்களை காட்டுவோம் உங்களுக்கு, இந்த இருக்கு இப்படி காட்டலாம், ப்ளூ பிரிண்ட்டை தரமாட்டோம்ட்டாங்க. அங்கே கொடுக்கணும் ப்ளூ பிரிண்ட்டை, அந்த எங்கெங்கே இருக்குதுங்க கரெக்டான மேப்பை கொடுக்கணும், அதை தரமாட்டேன்ட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் வேற ஒன்றும் பண்ண முடியாது. இஸ்ரேலிய படைகள் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுதான் இந்த பீஸ் டோக்ல சாராம்சமாக இருக்கிறது. இது எந்த விதத்திலும் பாலஸ்தீன மக்களுக்கு பின்னடைவோ நஷ்டமோ இல்லை. ஒரு பேச்சுக்கு பாலஸ்தீன மக்களுக்கு இது பின்னடைவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன். இதை முதல்ல யார் புரியணும்? அந்த மக்கள் தானே. கண்டிப்பா சண்டை என்றாலும் அவர்கள் தான் முடிவெடுக்கணும், சமாதானம் என்றாலும் அவர்கள் தான் முடிவெடுக்கணும். எனவே அதுல நம்ம வருகிற செய்திகளை சொல்லலாமே தவிர அவர்கள் முடிவெடுத்தது பிழை என்று சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க தான் களத்தில் நிற்கிறாங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போர் குற்றம் இழைத்தவர் என்று சர்வதேச நீதிமன்றம் அவர் மீது பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. இப்படி இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தான் அவர் அமெரிக்கா செல்கிறார். ஆனால் அங்கே அவர் கைது செய்யப்படவில்லை. ஜஹரான் மம்தானி மிக தெளிவாக சொல்கிறார், இவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று. கைது செய்யப்படவில்லை. இப்படி இருக்க அவர் ஏதாவது ஒரு நாட்டிலே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா இந்த பிடியாணையின் மூலமாக? அதாவது கைது செய்ய முடியும். ஐசிசியில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அல்லது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில், அதாவது இதுக்கு சொல்கிறது ரோம் அக்ரிமெண்ட்னு. ரோம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய நாடுகள் நெத்தன்யாகுவை கண்டிப்பாக கைது செய்யணும். நம்ம நாடு கையெழுத்திட்டு இருக்கு, இந்தியா கையெழுத்திட்டு இருக்குது, பிரான்ஸ் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க, ஜெர்மன் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அவரை கைது செய்யணும். ஆனால் எந்த நாடுமே கைது செய்யலை. இப்போ அமெரிக்கா வரும்போது அமெரிக்காவில் வச்சு அவரை கைது பண்ணுங்கன்னு ஜஹரான் மம்தானி சொல்கிறாரு. முதல் விஷயம் என்னன்னா, அவர் அமெரிக்கா கூப்பிட்டதே டொனால்ட் ட்ரம்ப் தான். அவர் இன்விடேஷன்ல தான் அவர் வர்றாரு. அப்போ எப்படி அமெரிக்கா கைது பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, யதார்த்தத்தில் அவங்க கைது பண்ண மாட்டாங்க. ரோம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடவே இல்லை. அவங்க இஸ்ரேலும் கையெழுத்து போடல, அவங்களும் கையெழுத்து போடலை. ஆனால் அவரை கைது பண்ணினால் நல்லது என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக நெத்தன்யாகு அங்கே இருக்கும்போதே எடுக்கப்பட்ட மக்கள் கருத்து கணிப்பீட்டில் 70% அமெரிக்கர்கள் நெத்தன்யாகு கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட அலை இருக்குது. ஆனால் அவங்க கைது செய்ய மாட்டாங்க. இதே நேரத்தில் மற்ற நாடுகளுக்கு கைது செய்வதற்கான அனுமதி இருக்கிறது. உதாரணமாக ஸ்பெயின் சொல்லிட்டாங்க, எங்கள் நாட்டுக்கு வந்தால் நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது மாதிரி சில நாடுகள் சொல்லி இருக்கிறாங்களே தவிர மற்ற எந்த நாடுகளும் பப்ளிக்கில் சொல்லலை. ஆனால் ஒரு நாடு அவரை கைது செய்ய முடியுமானா சட்டப்படி முடியும். கைது செய்தால் என்ன ஆகும் என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியை பொறுத்தவரையில் கைது செய்தால் கண்டிப்பாக உள்ள புகுந்து தூக்குவாங்க. அதை அமெரிக்காவில் வச்சு ஃபாக்ஸ் நியூஸுக்கு கொடுத்த பேட்டியில் பெஞ்சமின் நெத்தன்யாகு அடிச்சு சொல்றாரு, என்னை எந்த நாட்டில் கைது செய்தாலும், அமெரிக்காவில் வச்சு சொல்றாரு, அப்போ அமெரிக்காவும் அர்த்தம், கைது செய்தாலும் எங்களுடைய படைகள் உள்ளே புகுந்து என்னை மீட்டு கொண்டு போகும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கெத்து இருக்குதுங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. ஆனால் அமெரிக்காவுக்குள்ள செஞ்சாலும் அதை செய்ய மாட்டாங்க அவங்க. ஆனால் மற்ற நாடுகளில் செஞ்சால் அவங்க செய்வாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றது. இடி அமீன் உயிரோடு இருக்கிற காலத்தில் என்ன பண்ணாருன்னு கேட்டால், பாலஸ்தீன போராட்ட அமைப்புகள் பிரான்சினுடைய ஒரு விமானம், அதுக்குள்ள ஆஸ்திரேலியர்கள் இருந்தாங்க, அவங்கள கடத்திக்கிட்டு பேசஞ்சர் ஃப்ளைட் கடத்திக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கொண்டு போய் இறக்கிட்டாங்க இடி அமீனுடைய நாட்டுக்குள்ள. கொண்டு போய் இறக்கினத்தோட அவர் பெரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து, பாலஸ்தீன ஆதரவாளர் வேற அவர் வச்சுக்கிட்டு இருந்தார் என்டபே விமான நிலையத்தில். அப்போ இதுக்கு சொல்கிறது ஆப்ரேஷன் என்டபேன்னு சினிமா படங்கள் எல்லாம் எடுத்துருக்கிறாங்க இதை பற்றி. அந்த காலத்தில் இந்த என்டபேக்குள்ளே 8-10 நாட்டை தாண்டி போய் எந்த ரேடார்லையும் சிக்காமல் உள்ள புகுந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்க. 2 பேர் தான் அதில் செத்தாங்க. இப்படி ஒரு முன்னுதாரணம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. உள்ள புகுந்து தூக்கிட்டு வருவாங்க. இது அந்த காலத்தில் ஓரளவுக்கு சாத்தியம்தான். ஆனால் இப்போ அது எவ்வளவு சாத்தியம்ங்கிற கேள்வி இருக்கிறது. ஆனால்
எங்க ஆக்களை என்ன கைது பண்ணினா அப்படி பண்ணுவாங்க, உள்ள வந்து தூக்கிட்டு போவாங்க என்று தைரியமாகவே ஓவர் கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. வளமையில் அவர் அமெரிக்கா போகும்போது இந்த கைது பண்ணுவாங்க என்கிற பயம் இருக்கிற நாடுகளை தாண்டி தான் போவார். ஆனால் இந்த வாட்டி பிரான்ஸ், இத்தாலி வழியாகத்தான் அவர் வான்பரப்பை பயன்படுத்தி போயிருக்கிறாரு. எந்த நாடுமே அவர் வான்பரப்பை பயன்படுத்த வேணாம்னு சொல்லலை. இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது பண்ணுகிற அளவுக்கு தைரியமான ஆட்கள் எங்கேயுமே இல்லை. அப்படி பண்ணினா ஈரான்காரன் தான் பண்ணணும், அல்லது யமன்ல இருக்கிற ஹவுதிஸ் பண்ணணும். இவைகளை தவிர அவரை பண்ணுகிற லெவலில் யாருமே இல்லை. அவர் ரிட்டர்ன் வந்துட்டாரு. ஏன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரம் போகிறது. தேர்தலில் இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடியும். என்னுடைய இறுதி வினாவும் கூட அதுதான். மிக விரைவிலே அங்கே தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. நெத்தன்யாகுக்கான வாய்ப்புகள் அங்கே எப்படி இருக்கிறது? இல்லை, நெத்தன்யாகு ஆல்ரெடி அவர் அன்பாப்புலர் நாட்டுக்குள்ள. ஏன் அன்பாப்புலர்னா, அவர் தொடங்கின எந்த யுத்தத்திலையுமே ஜெயிக்கலை. குறிப்பாக காசா வாரில் தோத்துட்டாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அவங்களால அழிக்க முடியாமல் போயிடுச்சு. லெபனான் வாரில் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர்களை கொன்றதை தவிர லெபனானுக்குள்ளே இருந்து அவங்க முழுவதுமாக அவங்க சொன்ன எந்த இலக்குகளையும் அடைய முடியலை. அதே மாதிரி யமனுக்குள்ள ஹவுதிஸை அவங்களால அழிக்க முடியாமல் போயிடுச்சு, அட்டாக் பண்ணினாங்க அங்கங்கே. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் வார். இந்த ஈரான் வாரில் வந்து நாங்கள் ஈரான் ஆட்சியை கவிழ்ப்போம், ஈரானுக்குள்ள ஆட்சியை நாங்கள் ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துவோம், அவங்களுடைய ஏவுகணை பலத்தை இல்லாமலாக்குவோம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எடுத்துக்கிட்டு வருவோம், புளூட்டோனியத்தை வைக்க விட மாட்டோம், இதெல்லாம் சொன்னாங்க. எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. எந்த அளவுக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா, அமெரிக்காவில் ஃபாக்ஸ் நியூஸ் ஏஜென்சிக்கு அவர் கொடுத்த பேட்டியில் ஹொர்முஸை வந்து பெரிய பேரம் பேசும் சக்தியாக ஈரான் மாற்றிட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, ஹொர்முஸை வந்து அவங்க ஒரு டிமாண்டிங் செக்டராக வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஹொர்முஸ் இவ்வளோ பெரிய டிமாண்டிங் செக்டராக மாறும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ ஹொர்முஸ் வந்து அணு ஆயுதம் இருந்தால் கூட உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. இப்போ அணு ஆயுதத்தை விட பவர்ஃபுல் ஏரியாவாக ஹொர்முஸ் மாறிடுச்சேன்னு கேட்டால் 20% எண்ணெய் பொருட்கள், அது பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயிலாக இருந்தாலும் சரி, LNG-ஆக இருந்தாலும் சரி, ஹொர்முஸால் தான் போகணும். ஒரு கப்பல் கூட, சிங்கிள் கப்பல் கூட போக முடியாதுன்னு மூடி வச்சிருக்கிறாங்க. பெரிய தலையீடியாக போயிடுச்சு. அதே மாதிரி 13%, 12% எண்ணெய் பொருட்கள் ரெட் சீல பாபல் மந்தபை தாண்டி போகணும். ஒரு கப்பல் கூட போகக்கூடாது சவுதி அரேபியாடன்னு மூடி வச்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தீர்வாக சவுதி என்ன பண்ணான்னு கேட்டால், யான்புல இருந்து அடுத்த பக்கத்துக்கு, மதீனா பக்கத்துக்கு, ரெட் சி பக்கத்துக்கு கொண்டு வந்து பைப் லைன் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைப் லைனில் நாங்கள் க்ரூட் ஆயிலை கொண்டு வந்துக்கிறோம்னு ஹொர்முஸ் பிரச்சனை நேரத்தில் சவுதிக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அது. அந்த பைப் லைனுக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஈராக்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானுக்கு ஆதரவான படைகள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அப்போ ஈரான் எந்த அளவுக்கு பலமிக்கதாக மாறி இருக்குதுன்னா, இவ்வளவு காலமாக சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஈரான் மட்டும் நினைச்சாங்க. ஈரானுக்கு ஆதரவாக யமனில் இருக்கிற ஹவுதிஸ் இருக்கிறாங்க, ஹெஸ்புல்லாக்கள் இருக்கிறாங்க, காசாவுக்குள்ள பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி ஈராக்குக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, PMF ஒரு படைப்பிரிவு இருக்காங்க. இதுல 4 குழுக்கள் இருக்கிறாங்க. அன்னுஜாபான்ற ஒரு படைப்பிரிவு இருக்கிறாங்க, கதாயிபு ஹிஸ்புல்லான்ற ஒரு படைப்பிரிவு இருக்கிறாங்க, கதாயிபு சுஹதான்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இப்படி மொத்தம் 4 இவங்க சேர்ந்த PMF சொன்னா மக்கள் திரள் படைப்பிரிவுன்னு அர்த்தம். இவங்க ஈரானுக்கு ஆதரவானவங்க. 2.5 லட்சம் போர்சஸ் இருக்கிறாங்க இதுல அவங்க கிட்ட, நவீன ஆயுதங்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இவங்க ஈரானுக்கு ஆபத்துன்னு வந்தா ஈரானுக்கு ஆதரவான படை. அப்ப மற்ற நேரத்தில் இவங்க யாருன்னு கேட்டா தலையை பிச்சுக்கிற பிரச்சனையா இருக்கு. மற்ற நேரத்தில் இவங்க ஈராக்கினுடைய ராணுவம், ஒபிஷியல் ராணுவம். அது ஈரான்ல IRGC மாதிரி. அது மாதிரி இப்ப ஈராக் ஒபிஷியல் ராணுவம் எதுன்னு கேட்டீங்கன்னா, அபிஷியல் அவங்களுக்கு ராணுவம் இருக்குது. அப்ப இந்த PMF துணை ராணுவம்ங்கிறாங்க. ஈராக்கோட அபிஷியல் படைப்பிரிவு இவங்க. அதனால தான் சவுதி அரேபியா திடீர்னு PMF-க்கு அட்டாக் பண்ண முடிய ஈராக் பிரதமர் கண்டிக்கிறார். நீங்க எப்படி அட்டாக் பண்ணுவீங்க எங்க ஆளுக்குண்டு? இப்ப சவுதி ஏன் அட்டாக் பண்ணா? ஈரானுக்கு ஆதரவா சவுதியினுடைய எண்ணெய் குழாய்களுக்கு அடிச்சேன். இவங்க யாருக்காக அடிக்கிறாங்க? ஈரானுக்காக தான் அடிக்கிறாங்க. சவுதி அட்டாக் பண்ணிச்சு, ஈரானுக்கு ஆதரவா எங்களுக்கு அடிச்சேன்றதுக்காக தான், அதாவது ஹூத்திக்கு ஆதரவா எங்களுக்கு அடிச்சேன்னு தான் அடிக்கிறாங்க. ஆனா அடிச்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈராக்கினுடைய படைப்பிரிவு. இப்ப சவுதிக்கு அவங்களுக்கு அடிக்கவும் முடியாது, அடிக்காம இருக்கவும் முடியாது. இப்படியான ஒரு பிரச்சனைக்குள்ள இன்னும் இந்த சவுதி ஈரான் பிரச்சனை நிற்காம இருக்கு. நேற்று கூட ஈரான் அடிச்ச அட்டாக்ல ஜோர்டான்ல F-35 விமானங்கள் 3 மொத்தமாக காலியாகி இருக்குது. எனவே எல்லா பக்கமுமே ஈரான் பலமிக்கதாக இருக்கிற போது நெத்தன்யாகுக்கு இதை மார்க்கெட் பண்ண முடியாது. காடி ஐசன்கோட், இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய யசார் கட்சியை சேர்ந்தவர், அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, தேர்தல் பிரச்சாரத்தில் பாத்தியலா ஈரான்ல தோத்துப்பட்டாங்க நம்மாக்கள், இவ்வளவு காலமா மொசாதின
எவ்வளவு கெத்தோட நின்றோம், நம்ம காசாவில் தோத்துட்டோம், லெபனானில் தோத்துட்டோம், எல்லா இடத்துலையும் தோத்துட்டோம், எனவே நம்மளை கேவலப்படுத்தினது இவங்க தான்ங்கிற பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. இந்த பிரச்சாரம் நெத்தனியாகுக்கு எதிராக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நெத்தனியாகு அதனால தான் யுத்தத்தை நிறுத்தாமல் இன்னும் அட்டாக் பண்ணிக்கிட்டு காசாவுக்குள்ள அடிக்கிறாங்க, லெபனானுக்குள்ள அப்பப்போ அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தேர்தலை ஒட்டி. அதனால தேர்தல் என்பது இஸ்ரேலியர்களை நம்ப முடியாது. சண்டையை விரும்பக்கூடிய ஆட்கள் அங்கே எவன் மார்க்கெட் பண்ணாலும் சண்டைக்காக மார்க்கெட் பண்ணணும். அதனால தேர்தல் முடிவுகள் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறது. அந்த டைமுக்கு தான் நம்ம எதையும் கணிக்க முடியும். ஆயுத கலைப்பு தொடர்பிலே நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே விரிவாக பேசியிருக்கின்றோம். உண்மையிலே இதன் மூலமாக யார் நன்மை அடையப் போகிறார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக துல்லியமாக சகோதரர் ரஸ்மின் சொல்லியிருந்தார். எது எவ்வாறாக இருந்தாலும் உலகத்திலே சமாதானம் மிளர வேண்டும், அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும், குறிப்பாக பாலஸ்தீன மக்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும், நம்மை போன்று அவர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வளமாக வாழ வேண்டும் என்பதுதான் உலக மக்களின் சமாதானத்தை விரும்பக்கூடிய நல்லவர்களுடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும். அந்த அடிப்படையிலே அந்த மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்றும் கூட என்னோடு இணைந்து இந்த சர்வதேச அரசியல் விவகாரம் குறித்து, குறிப்பாக ஹமாஸின் ஆயுத கலைப்பு விவகாரத்தை மிக தெளிவாக பேசிய சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ரஸ்மின். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.